சபா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. நான் உங்கள் முத்தரசி. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? முத்தரசி, இன்னைக்கு நம்ம வானொலியில வன பாதுகாவலர் தினத்தை பத்தி பேசலான்ட்டு ஒரு யோசனை. ஆமா, வன பாதுகாவலர்னா யாரு? இந்த தினம் ஏன் கொண்டாடுறாங்க அக்கா? உலக வன பாதுகாவலர் தினத்துல உலகின் இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களை பாதுகாக்கிறாங்கல்ல ரேஞ்சர்ஸ், அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இயற்கை பாதுகாப்பான சர்வதேச ஒன்றியத்தின் கூற்றுப்படி பணியின் போது இறந்த அல்லது காயமடைந்த ரேஞ்சர்களை நினைவு கூறும் வகையிலும் இந்த ரேஞ்சர் தினம் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடி வரும் முத்தரசி. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை ரேஞ்சர்களை வனவிலங்கு பாதுகாப்பில் பாடப்படாத ஹீரோக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளோட இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் காடுகள்ல வாழக்கூடிய வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துவது, அதாவது பல்லுயிர் பெருக்கம். அக்கா, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? இருங்க நானே சொல்றேன். சீன் வில்மோருங்கிற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பாதுகாவலர் ஒரு பூங்கால வன பாதுகாவலராக பணியாற்றினாரு. பூங்கா காவலர்கள் சந்திக்கிற அச்சுறுத்தல்கள், இன்னல்கள் மற்றும் அவர்களை பத்தின மக்களிடையே நல்ல புரிதல் இல்லாதது குறித்து அவர் ரொம்பவே கவலைப்பட்டாரு. அதனால 2004ஆம் ஆண்டுல பூங்கா காவலர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர்றதுக்காண்டி அவர் ஒரு ஆவணப்படத்தை உருவாக்க முடிவு செஞ்சாரு. அந்த ஆவணப்படத்துல வனக்காவலர்களோட கடமை மற்றும் தியாகத்தை கதையா தொகுக்க முடிவு செஞ்சாரு. இதனால அவரு உலகம் முழுக்க உள்ள பூங்கா பாதுகாவலர்களை நேர்காணல் செய்ய முடிவு செஞ்சாரு. இதனால அவரு 1 வருடத்தை செலவு செஞ்சாரு. அந்த படத்தோட பேரு த தின் கிரீன் லைன். காமாட்சிக்கா, இந்த படத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன்க்கா. ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். காடுகள்ல வேலை செய்யற வன பாதுகாவலர்களை பத்தி ரொம்ப அருமையாவே சொல்லியிருப்பாங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேர்களும் கண்டிப்பா நீங்களும் இந்த படத்தை பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆவணப்படம் 2007ல உலக அரங்கேற்றத்தை கொண்டு 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பார்வையாளர்களிடையே புகழ் பெற்றது. அது சரி முத்து, நம்ம 2 பேரும் வன பாதுகாவலர் தினத்தை பத்தி நிறைய விஷயம் பேசுறோம். நம்ம பேசுறத விட ஒரு வன பாதுகாவலரே பேசினா இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்ம மேடம் கூட ஒரு வன பாதுகாவலர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, வன பாதுகாவலர் தினம்னா என்ன, இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு. அதை கேட்டலாமா முத்து? நம்ம வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சதீஷ், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துல தாளவாடி வனச்சரக அலுவலகத்துல வனச்சரக அலுவலாக பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த ரேஞ்சர்ஸ் டே அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க இல்லையா சார், ஜூலை 31ஆம் தேதி. அது எப்பல இருந்து எதுக்காக கொண்டாடுறாங்க சார் இந்த ரேஞ்சர்ஸ் டே? ரேஞ்சர்ஸ் டே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ரேஞ்சர்ஸ் ஆல் இண்டியா ஃபுல்லாமே நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சர் எடுத்தீங்கன்னா ஒரு பல்முகத்தன்மை ஒரு ரேஞ்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காட்டுல தீ ஏற்படுற போது அவர் ஃபயர் சர்வீஸ் மேனா மாறுவாங்க. அந்த தீ அழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளெல்லாம் ஃபயர் சர்வீஸை கூட்டிட்டு அணைக்க முடியாது. அப்ப நம்மளாவே ஒரு ஃபயர் சர்வீஸ் மேனா நம்ம மாறணும். அதே மாதிரி புலிகளுக்காகவும் யானைகளுக்காகவும் சில செக் டேம் கட்டுவோம், இல்ல ஆன்டி போச்சிங் கேம்ப் கட்டுவோம், பில்டிங் கட்டுவோம். அப்ப கட்டுறது நம்ம ஒரு இன்ஜினியரா நம்ம மாறணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பன்முகத்தன்மைங்கிறது நம்ம கிட்ட கண்டிப்பா இருந்துட்டே இருக்கணும் மேடம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ரேஞ்சர்ஸுமே நிறைய அந்த இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இன்டர்நேஷனல் ரேஞ்சர் அவார்டு அப்படின்னு கூட தர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி இன்டர்நேஷனல் ரேஞ்சர் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்றதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கடந்த 2 வருடமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 100 நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் ஃபாரஸ்ட் அதிகமா இருக்கோ அதுக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறப்பாக பணி செய்யக்கூடிய ரேஞ்சர்ஸ் அவங்கள செலக்ட் பண்றாங்க. அதை செலக்ட் பண்ணி அதுல ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் இன்டர்நேஷனல் ரேஞ்சர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், IUCN அண்ட் இன்டர்நேஷனல் ரேஞ்சர் ஃபெடரேஷன், நீங்க 3 பேருமாக சேர்ந்து அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அது சுவிட்சர்லாந்து இருந்து கொடுக்குறாங்க அந்த அவார்டு. சென்ற வருடம் எனக்கு இந்த மன்னார் வளைகுடாவுடைய பாதுகாப்பு பணியில கடல்சார் தேசிய பூங்காவில் நான் நிறைய கேஸ் புக் பண்ணதுக்காகவும், நிறைய அலையாத்து காடுகளை உருவாக்குனதற்காகவும், அதுபோல நிறைய டால்பின், கடல் ஆமைகள், அதுக்கப்புறம் சுறா மீன்கள், வேல் ஷார்க்கு, திமிங்கல சுறா, இந்த மாதிரி நிறைய அடிபட்டு கடலுடைய அந்த கப்பல் இலைகள் அடிபட்டு வரபோது அதை ரெஸ்கியூ பண்ணி திருப்பி நாங்க விட்டுருக்கோம். இந்தியாலேயே முதல்ல கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், ஏன்னா 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் ஒவ்வொரு வருஷமே நம்ம கடல் கடியில சேருது. அந்த மாதிரியான பிளாஸ்டிக்கை
வனத்துறை சார்பாக முதல்ல ஸ்கூபா டைவிங் டீம் அப்படிங்கிறத நான் உருவாக்கி 10 நபர்கள் கொண்ட குழு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஸ்கூபா டைவிங் கிட் மூலிமா கடலுக்குள்ள மூழ்கி அடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணோம். அது உலகம் இந்த இந்தியா முழுவதுமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிறைய கடல்வாழ் உயிரினங்களை வந்து பாதுகாத்ததுக்காகவும் டூரிசம் மேங்க்ரூவ் டூரிசம் பண்ணதுக்காக வந்து இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 10 பேர்ல ஒருத்தரை என்னை செலக்ட் பண்ணி ஒரு 7.5 lakhs கேஷ் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து திருப்ப அந்த வனத்துறைக்காகவே அந்த மன்னார் வளைகுடாங்களுடைய பாதுகாப்பு பணிக்காக கொடுத்துட்டேன். அது வந்து இந்தியாவிலேருந்து முதல் முறையாக நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து அந்த மாதிரி அவார்டு பார்க்குற போது நிறைய இளைஞர்கள் வந்து ரேஞ்சராக இப்போ இந்தியா ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக நம்மளும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. சிறப்புங்க சார். ரேஞ்சர்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சினிமாவில் பார்த்து. ஆனால் இன்னைக்கு ஒரு உண்மையான ரேஞ்சர்ஸை பற்றி பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குக்கா. ரேஞ்சர்ஸ் எப்போவுமே ரியல் ஹீரோஸ் தான்க்கா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வன பாதுகாவலர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நானும் வன பாதுகாவலர் ஆகணும்னா என்ன படிப்புக்கா படிக்கணும்? சூப்பர் முத்தரசி. ஆனாலுமே எனக்கு இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா என்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம மேடம் வந்து வன உயிரின மருத்துவ நிபுணர் ஒருத்தர்கிட்ட வனத்துறையில் நம்ம சேரணும்னா என்ன மாதிரியான படிப்புகள் முடிச்சிருக்கணும், இந்த படிப்பு எங்கே இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசியிருக்காங்க. வாங்களே அந்த பதிவை நம்ம கேட்டுடலாம். வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டாக்டர் NS மனோகரன். கால்நடை பராமரிப்பு துறை மூலமா நான் வந்து கால்நடை உதவி மருத்துவரை அரசு பணியில் சேர்ந்தேங்க. அந்த டைம் ஆஃப் மை ரிட்டையர்மெண்ட் ஐ வாஸ் அரசியல் டைரக்டர், கூடுதல் இயக்குனர், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இருந்தேன். வன உயிரின மருத்துவ அலுவலர், இந்த 2 பதவியும் சேர்ந்து வச்சுங்க. இப்போ இது பல்கலைக்கழக வானொலி அப்படிங்கிறதுனாலையும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள இது போல ஆர்வம் இருந்து இந்த துறைக்கு எப்படி வரணும் அப்படின்னு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்படி இந்த வனத்துறைக்கு வரலாம், என்ன படிப்பு படிக்கலாம்? ஏன்னா இப்போ எல்லாமே ஃபோக்கஸ்டா ஒன்று என்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டர், இது மட்டும்தான் மக்கள் மனதுல இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான துறைகள் இருக்கு, இதையும் போய் படிக்கலாம், இதுலயும் வேலை செய்யலான்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தா கூட அதுக்கான வழி தெரியாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க ஏதாவது எப்படி இந்த துறைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார். வனத்துறையில வந்து உங்களோட அடிப்படை பணி உங்களுக்கு வந்து வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இதுதான் பல்வேறு நிலைகள், வனத்துறையில பல்வேறு நிலைகள். இதுல வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ரேஞ்சருக்கு நேரடியா தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம், டிஎன்பிஎஸ்சி மூலம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் பரீட்சைகள் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. வாட்சருக்கு அடிப்படை படிப்பே போதும். கார்டுக்கு, ஃபாரஸ்டருக்கு டிகிரி வேணும், எனி பேசிக் டிகிரி, தே பிகம் எலிஜிபிள். ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிங்கிற படிப்பு வந்து டிஎன்இஐல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுங்கிற பேர்ல மேட்டுப்பாளையத்தில் இருக்கு, FCRI மேட்டுப்பாளையம். தேர் தே ஆஃபர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ், 4 year கோர்ஸ். அவங்க மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள். அவங்கள ஆள் இல்லைன்னா மற்ற சயின்ஸ் கிராஜுவேட் ஆல்சோ கேன் அப்ளை. தமிழ்நாட்டுல மேட்டுப்பாளையத்துல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்குதுங்களா சார் இந்தியாவில? தமிழ்நாட்டு மேட்டுப்பாளையம் மட்டும்தான் இருக்கு. டிஎன்இஐல FCRI காலேஜ் அப்ளிகேட்டட் டு அட்டாச் டு டிஎன்இ, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய ஒரு அங்கமா இருக்கு. இது இல்லாம நம்ம வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு அவங்க நேரடியா குரூப் 1 பரீட்சை மூலம் வரலாம். தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் அந்த குரூப் 1 தேர்வு மூலம் பரீட்சை எழுதி இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஜாயின் கேசிஎஃப். அது இல்லாம மத்திய தேர்வாணையத்தின் மூலம் UPSC எக்ஸாம்ல கலந்துக்கிட்டு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல சூஸ் ஆகி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸராகவும் உங்களுக்கு IFS ஆஃபீஸராகவும் ஜாயின் பண்ணலாம். மாவட்ட வன அலுவலர் அந்தஸ்துல ஜாயின் பண்ணுவாங்க. நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு நிலைகளில் மாறி துறையுடைய தலைவராக PCC வரைக்கும் அவங்க வந்து சேரலாம். இது வந்து பேப்பர்ல உங்களுக்கு அந்த வேகன்சிஸ் வரும்போது நாளிதழ்கள்லையும் மற்ற மீடியாக்கள் மூலமும் தகவல்கள் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கலந்துக்கிட்டு இவங்க வந்து அந்த பணியில சேரலாமா? இந்த மாதிரியான பணிகள்ல இப்போ பெண்கள் நிறைய ஈடுபடுறாங்களா சார்? ஆமாம்மா, எல்லா நிலையிலையும் பெண்கள் இருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்ட கேள்வி. நீங்க வந்து வாட்சர் பதவியிலிருந்து நான் சொன்ன அந்த பல்வேறு நிலைகள்ல எல்லா நிலைகளையுமே பெண்கள் வந்து இந்த
வனத்துறை பணிபுரிவாங்க. அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்குமா. நிறைய பணிகள் இருக்கு நான் வந்து சொல்லுவேன். இப்போ நீங்க அந்த வனவிலங்குகளை சின்ன விலங்குகளுக்கு முக்கியமான ஸ்டேஜ் கையாளிலிருந்து மக்களுக்கு நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, பாதுகாப்பு பணிகள் இருந்து பல்வேறு அன்றாட வனத்துறை பணிகளுக்கு அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம வானொலியில வன பாதுகாவலர் தினத்தை பத்தி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம கூட பகிர்ந்த வன பாதுகாவலர் சதீஷ் அவர்களுக்கும் வன உயிரின மருத்துவ நிபுணர் மனோகரன் அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நீங்க கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.